வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா திருவெற்றியூர் கார்கில் வெற்றி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா திருவெற்றியூர் கார்கில் வெற்றி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. திருவெற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாநில மீனவரணி துணைத் தலைவர் கே.பி. சங்கர் எம்.எல்.ஏ. ஏற்பாட்டில் கார்கில் வெற்றி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு அரிசி மற்றும் இஸ்திரி பெட்ஷீட் போன்ற நலத்திட்ட உதவிகளுடன் தலைமை கழக சொற்பொறியாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் வி. ராமநாதன், பொதுக்குழு உறுப்பினர் ரா. முருகேசன், மாவட்ட பிரதிநிதி கே. கார்த்திகேயன், மீனவரணி அமைப்பாளர் தேசிங்கு, எஸ்.கே. இளங்கோ, எஸ். செல்வம், எம்.எல். வேலன், மகேந்திரன், நிர்மல்தாஸ், 14வது வட்ட கழக செயலாளர் ஏகா கார்த்திகேயன், டெய்லர் மணி, மத்திய பகுதி இளைஞரணி மணலி குமார், 6வது வட்ட பொருளாளர் ஜே.ஆர்.டி. சேகர், நேரு நகர் துணை செயலாளர் ராஜேஷ் மோகன், தன்வீர் பாய், இளைஞரணி கார்த்திக், கார்கில் வெற்றி நகர் நிர்வாகிகள் தலைவர் எம். அமிர்தராஜ், சங்க ஆலோசகர் எஸ். விஜயராகவன், செயலாளர் டி. ராதா, தங்கவேலு, பொருளாளர் ப. கெஜா, துணை செயலாளர்கள் எல். மணி, ஆனந்த், சதீஷ், நசீர், துணைத் தலைவர்கள் ஞானவேல், மாரிமுத்து, அசான் பாய், துணை பொருளாளர் சி. சந்திரலேகா மற்றும் கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர். கணேசன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் மதிய நேர வணக்கத்தை நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, வரலாற்று சிறப்பு மிக்க நம்ம தமிழ்நாட்டை சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய 5 முறை ஆண்டவர் ஐயா கலைஞர் அவர்களுடைய அன்பு மகன், அன்பு புதல்வர், சிறப்புக்குரிய தளபதி அவர்களின் 72வது பிறந்த நாள் விழாவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய இருமொழி கொள்கையில் ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம், இது போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு. 1000 ரூபாய் வழங்கியது திராவிட மாடல் அரசு. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கியது திராவிட மாடல் அரசு. நிலையில்லா பேருந்து வழங்கியது திராவிட மாடல் அரசு. குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கியது திராவிட மாடல் அரசு. அதுபோல பல திட்டங்களை, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், பல திட்டங்களை செய்து முடித்த அரசு திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய அரசு. இன்றைக்கு திருவெற்றியூர் வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா 2006 இருந்து 2011ஆம் ஆண்டு தான் நம் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஐயா கலைஞர் அவர்கள் இருந்த போது கொண்டு வந்த திட்டம் தான் பல திட்டங்கள். எனக்கு முன்னால் பேசிய தலைமை கழகத்துடைய சிறப்பு சொற்பொழிவாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொன்னது போல, எரியூட்டு மைதானமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜெயகோபால் கருடைய பள்ளியாக இருந்தாலும் சரி, இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து சேர்த்தது நம்முடைய கலைஞர் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இல்ல. அதை போல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு நம்ம ஆட்சி. காரணம் என்ன? நம்முடைய கலைஞர் அவர்கள் சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அது போல கலைஞர் ஆட்சியை நடத்தி இந்த மக்களுக்கு பல திட்டங்கள் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு வந்த ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் சரி, எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும் சரி. ஏன் சொல்றேன்னா, இந்த வார்டில் இருக்கிற கார்த்தி வட்ட செயலர் மாமன்ற உறுப்பினர் இருக்காரு. அந்த அப்பா வந்து அவன் பேசுறதெல்லாம் போய், காரணம் தாலி அறுத்த காசு வாங்கின பையன் தான் அந்த குப்பை. எப்படி காசு வாங்கணும் அப்படின்னா, ஒரு கட்சிக்காக உழைச்ச அந்த கட்சிக்காரன் இறந்துடுறான். அந்த கட்சிக்காக உழைச்ச அந்த கட்சிக்காரனுக்கு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஜெயலலிதா 50,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்காக அந்த உதவி தொகையா கொடுக்குறாங்க. அந்த 50,000த்தையுமே அப்படியே வாங்கிக்கிட்டு இந்த குப்பை என்ன பண்றாங்க, அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் இருந்த அந்த குப்பை அவன் என்ன பண்றான் அப்படின்னா,
அந்த அந்த மக்களுக்கு அவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு வா, நான் வந்து உனக்கு அப்புறமா தரேன் அந்த காசை அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுறான். அவங்க சொல்றாங்க, எனக்கு ஏப்பா காசு, எங்க வீட்டு செத்தாரு, எங்க வீட்டுக்காரர் செத்தாரு, பரவாயில்ல நாங்க போயிடுறோம், நீனே எடுத்துட்டு போயிடுத அப்படின்னு அந்த அம்மா வேணான்னு சொல்லிட்டு போச்சு. அது போல உள்ளவன் தான் அந்த குப்பை. அந்த குப்பை தாலி அறுத்தவங்க காசு வாங்கினவன் தான் அந்த குப்பை. தாலி அறுத்து தாலி இதை போல கட்சிக்கு ஒழிச்சு பல பேர். அதனால அவன் மாவட்ட செயலர் பதவியே போச்சு. அவன் சொல்றான், நான் எம்எல்ஏ இருந்தேன், நான் எம்எல்ஏ இருப்ப மாவட்ட செயலர் இருந்தேன். உன் மாவட்ட செயலர் பதவி எப்படி போச்சு? ஜெயலலிதா செருப்பால் அடிச்சு, பிளடி பாஸ்டர், உனக்கு இதெல்லாம் ஒரு வேலை. நான் கொடுத்த கட்சிக்காக கொடுத்த காசு, கட்சிக்காரன் கொடுத்த காசை நீ வாங்கி எடுத்துக்கிட்டு நீ போய் பண்ண உன மாவட்ட செயலர் உனக்கு அடுத்த உன் காரை பிடிக்கிட்டா. அந்த அம்மா காரை பிடிக்கிட்டு ரோட்ல அனுப்பி விட்டாங்க. நடந்து வந்தாங்க. அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தவன் தான் திருவெட்டூருக்கு. இந்த குப்பை அவன் பேசுறான், எனக்கு ஏதோ பெரிய கோடீஸ்வரன்